தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் சீமான் வெளியிட்ட முக்கிய விடயம் குறித்து இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். சமூக வலைதள பக்கங்களை திறந்தாலே இந்த தேர்தலின் முடிவு குறித்தும் குறிப்பாக குறிவைத்து தாக்கப்படக்கூடிய ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அதுவும் அல்லு சில்லுகள் சில சில்வண்டுகள்லாம் கேலி கிண்டல் பண்ணக்கூடிய அந்த விடயங்களை பார்க்கும்போது புன்னகை தான் வருகிறது. காரணம் என்னன்னா, மக்களை அரசியல் படுத்தாமல் ஒரு வெற்றியை சாத்தியப்படுத்த முடியாது. எங்களால் முடிந்த அளவிற்கு 20 லட்சம் பேரை அரசியல் படுத்தி அவர்களது வாக்குகளை வாங்கியிருக்கோம். ஒருத்தவங்க கிட்ட கூட பணம் கொடுக்கல அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதனால் எங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இல்லை. அதுவும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு தோல்வி அப்படிங்கிறது புதிது கிடையாது. அதனால் துவண்டு விடுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் மனப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் வெளியே வரல, எதுவும் பேசாமல் இருக்காரு அப்படிங்கிறவங்களாம் பேசினவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு அறிக்கை நாம் தமிழர் கட்சியின் தலைமையிலேருந்து வெளிவந்திருக்குங்க. எப்பொழுதுமே மே 18க்கான நிகழ்வு, அந்த வழிதோய்ந்த நிகழ்வுகளை பதிவு செய்கிறதுல நாம் தமிழர் கட்சி அளவிற்கு தமிழ்நாட்டில் பதிவு பண்ண வேறு யாரும் கிடையாது. இந்திய கண்டத்தில் நான் சொல்கிறேன், யாருமே அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் அதை சிறப்பாக முன்னெடுத்துட்ருக்காங்க. இந்த முறை கூடுதலாக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை நம்ம அடித்து இதுக்கப்புறம் உனக்கு எழுந்திருக்கவே கூடாதுங்கிற அளவிற்கு புதைத்து முடித்த ஒரு கட்சி தான் காங்கிரஸ். அந்த கட்சியோட கூட்டணி தேவைப்படுது நம்ம ஆட்சி அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அவர்கள் அரவணைத்து இன்றைய தினம் மகிழ்வோடு இருக்கார். அவருக்கு மிகப்பெரிய அடி 18ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணுவதற்காகவே நம்ம இந்த காணொலியை தயார் செய்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி தோற்றுவிட்டது அப்படின்னு பேசுகிறவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்களுடைய வெற்றிங்கிறது எங்களுடைய வெற்றி கிடையாது. அதே போல் எங்களுடைய தோல்விங்கிறதும் எங்களுடைய தோல்வி கிடையாது. மக்களுக்காக வந்தோம். அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மக்களுக்காக நின்றோம். இது ஒரு மக்களுடைய தோல்வியாகத்தான் பார்க்குறோம். நம்ம யார்கிட்ட இருந்தும் காசு வாங்கிட்டு அதுக்காக பதில் சொல்லணும், அது மாதிரி நிறைய காசு போட்டு கொட்டிட்டு இப்போ போட்ட காசெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற அந்த மனநிலையிலும் இருக்கவங்க இல்லை. நாங்கள் திரள்நிதி வாங்கி எங்களுடைய அனைத்து விடயங்களையும் சொல்லி அந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்த்து தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்த்து 20 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். அந்த வாக்குகள் ஒவ்வொன்றும் மிக மிக முக்கியமானது. பாலின் தூய்மை போன்ற அப்படிப்பட்ட வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத மாறுதட்டி நம்மளால் சொல்ல முடியும். மே 18 அன்று காங்கிரஸோடு கூட்டணி சேர்த்து அப்போ இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏதாவது ஒருத்தனாவது தெளிவான பதில் சொல்கிறானா பார்ப்போம். ஆனால் சீமான் அவர்களுடைய ஒரு ருத்ரதாண்டவத்தை தேர்தலுக்கு பிறகு சந்திக்க போகிற மிக முக்கியமான ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்க போகிறது. செத்து புதைத்த ஒரு கட்சியை மீண்டும் தோண்டி எடுத்து அவர்களுக்கு உயிர் கொடுக்கலாம் நினைக்கக்கூடிய ஒரு தமிழர் அந்த இடத்துல இருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விடயமாகத்தான் இந்த நிகழ்வை நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த விடயம் குறித்து என்ன நினைக்கிறீங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.